இன்றைக்கி பார்த்திங்கன்னா பவளமல்லி பதியம் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி தடிமனான குச்சியை எடுத்துகிட்டு ஒவ்வொரு கணுக்கு இடையிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கற்றாழையை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நனைச்சி வச்சோம்னா ஈஸியாக வேர் பிடிச்சி வந்துடும். இந்த மாதிரி எல்லா துண்டுகளையும் நம்ம நட்டு வச்சிடலாம். சீட்ஸ் மூலமாகவும் நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். கட்டிங்ஸ் மூலமாக அதை விட சீக்கிரமாக வந்துடும். கட்டிங்ஸ் கிடைக்கலனா சீடு வாங்கி வச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் இதோட சீட்ஸு. அதை உடைச்சோம்னா இந்த மாதிரி 2 செடி உருவாக்கலாம் ஒரு விதையிலிருந்து. அதையும் நான் வச்சு விடுறேன். ஒரு செடி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே கவர் போட்டு நம்ம கட்டி வச்சிடலாம். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா திறந்து பார்த்து மண் காஞ்சிருந்தால் தண்ணி தெளித்து விடுங்க. ஒரு 2 வாரத்தில் துளிர் வந்துடும். இது பாருங்கள், விதைகள் மூலமாக வளர்ந்த செடி.